ஒரு சமையல் பண்றது எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க சமைச்சு பார்த்தாதான் அந்த கஷ்டமே உங்களுக்கு தெரியும். சமைச்சு வச்சிருந்த முழுசா சாப்பிடாம இட்லூண்டு போட்டுட்டு வந்து சாப்பிட்டுட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? இந்த சமையல் பண்றதுக்கு எவ்வளவு செலவாச்சுன்னாவது உங்களுக்கு தெரியுமா? காசு என்ன சும்மா வருதா? பாருங்க, நாளைக்கும் நான் இதேதான் சூடு பண்ணி மறுபடியும் கொடுக்க போறேன். இதுதான் நீங்க நாளைக்கும் சாப்பிட்டாகணும். அத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இந்தாடி, நேத்தும் நீ இதே டயலாக் தான் சொன்ன. இன்னைக்கும் நேத்து சமைச்சதையே சூடு பண்ணி வச்சிருக்க, நாளைக்கும் இதே வெப்பன்னு சொல்றேன். ஒரு மனுஷன் 3 நாளைக்கு ஒரே சாப்பாட்டை எப்படி சாப்பிட முடியும்? எல்லாம் உங்க மிஸ்டேக் தான். நேத்தே நீங்க எல்லாம் சாப்பிட்டிருந்தா இன்னைக்கு நான் அதை சூடு பண்ண வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. நீங்க சாப்பிடல, அதனாலதான் ஃபுட்டு வேஸ்ட் ஆகுமேன்னு இன்னைக்கு சூடு பண்ணி வச்சேன். ஆனா இன்னைக்கு நீங்க சாப்பிட மாட்டேங்கிறீங்க. நீ சமைச்ச சாப்பாட்ட ஒரு மனுஷன் சாப்பிடுவானா? முதல்ல உன் அப்பனை கூப்பிட்டு அந்த சாப்பாடு போடுறி. உன் அப்பா சாப்பிட்டானா அப்புறமா நான் சாப்பிடுறேன். ஐ, தாத்தா வந்தாருன்னா எனக்கு நிறைய சாக்லேட் பிஸ்கட் எல்லாம் வாங்கி கொடுப்பாரு. மம்மி, தாத்தாவை வர சொல்லு மம்மி. டேய் கருவாயா, கம்மனு கடை. எங்க பேச்சுல குறுக்க வந்த அவ்வளவுதான். என்ன சொன்னீங்க? எங்க அப்பனை கூப்பிட்டு சாப்பாடு போடணுமா? எங்க வீட்டுக்கு வந்தா எங்க அப்பா எப்படி உங்களை விதவிதமா ரகரகமா சமையல் செஞ்சு போடுறாரு. நீங்க ஒரு நாளாவது எங்க அப்பாவுக்கு ஒரு நல்ல சாப்பாடு போட்டிருப்பீங்களா? இந்த பேச்சுல எங்க அப்பாவை இழுத்தீங்க, நான் சும்மா இருக்க மாட்டேன் பாத்துக்கோங்க. உங்க அப்பா மட்டும் இல்லடி, பரம்பரையே நான் இழுப்பேன். ஏன்னா நீ பண்ற வேலை அப்படி. இந்த சாப்பாட ஒரு மனுஷன் சாப்பிடுவானா? இந்த சாப்பாட்டை நாய்க்கு தூக்கி போட்டா கூட நாய் நக்கி பார்த்துட்டு ஓடி போயிடும். அந்த மாதிரி கேவலமா இருக்கு உன் சாப்பாடு. ஓஹோ, அப்படியா? சரி, அப்படின்னா இனிமே நீங்களே சாப்பாடு சமைச்சு நீங்களே சாப்பிட்டுக்கோங்க. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். சாயங்காலம் 5 மணிக்கு பஸ் வரும். அந்த பஸ்ல ஏறி நான் போயிடுறேன். நீங்க நிம்மதியா உங்க வீட்டுல உக்காந்து நல்லா சமைச்சு சாப்பிடுங்க. அப்பா, ஏன்பா அம்மா கிட்ட போய் சும்மா நாச்சும் வம்பு பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு சாப்பிட பிடிக்கலன்னா பாட்டில்ல மாங்காய் தொக்கு ஊறுகாய் இருக்குல்ல, அதை எடுத்து சுடு சாப்பாட்டுல ஒரு ஸ்பூன் போட்டு நெய் போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும்பா. நானே நேத்தும் இன்னைக்கும் அப்படிதான்ப்பா சாப்பிட்டேன். சாப்பாடு எவ்வளவு சூப்பரா இருந்துச்சு தெரியுமா? இதுக்கு போய் யாராவது சண்டை போடுவாங்களா? டே பாவி பயல, இது முதல்ல சொல்லி தொலைக்கிறதுக்கு என்னடா? நான் உங்க அம்மா கிட்ட சண்டையாவது போடாம இருந்திருப்பேனே. யாரோ பெல் அடிக்கிறாங்க, போய் கதவை திறந்து யாருன்னு பாருப்போ. டா கைப்புல, என்னடா சௌக்கியமா இருக்கியா? உன்னை பார்த்துட்டு போலான்னு தாண்டா வந்தேன். நானும் வேலையில இருந்து ரிட்டையர் ஆயிட்டேன்டா. இப்போ வீட்டில் சும்மா தான் இருக்கேன். உன்னை அப்படியே ஒரு எட்டு பார்த்துட்டு போலான்னு வந்தேன்டா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம்டா. டா கருவாயா, உங்க மம்மி கிட்ட போய் ஒரு கப்பு டீ போட்டுட்டு எடுத்துட்டு வர சொல்லுடா. டாடி, மம்மி இப்போ டீ எல்லாம் போட்டு கொடுக்க மாட்டேங்க டாடி. உனக்கு வேணும்னா நீயே போய் போட்டுக்கோ. டா கருவாயா, சொன்னது ஒழுங்கா செய். உங்க அம்மா கிட்ட போய் சூடா 2 கப்பு டீ போட்டு கொடுக்க சொல்லுப்பா. மம்மி, வீட்டுக்கு யாரோ வந்திருக்காங்க. அப்பா 2 கப்பு டீ சூடா போட்டு கொடுக்க சொன்னாங்க. சீக்கிரமா போய் போடு மம்மி, இல்ல அப்பா ஒன்னா அவ்வளவுதான். டீ எல்லாம் ஒண்ணு போட்டு கொடுக்க முடியாது. உங்க அப்பாவுக்கு வேணும்னா அவரே போய் டீ போட்டுக்க சொல்லுப்போ. மம்மி, அப்பாக்கு டீ போட தெரியாது மம்மி. அப்படியா? அப்படின்னா நீ போய் போட்டுக்கிட்டு போடா. என்னதான் என் பொண்டாட்டிக்கும் எனக்கும் சண்டை இருந்தாலும் என் பொண்டாட்டி நான் ஒரு வேலை சொன்னா அதை செய்யாம இருக்கவே மாட்டா. அப்படியா? என் பொண்டாட்டிய ரொம்ப மோசம். நான் அவகிட்ட சண்டை போட்டா 3 நாளைக்கு எனக்கு சோறே போட மாட்டா. அப்ப நீயே போய் டீ போட்டுக்கணுமா? அம்மா எல்லாம் டீ போட்டு கொடுக்க மாட்டாங்களாம். சரி விடுங்க, பரவாயில்ல. நான் போய் டீ கடையில் டீ சாப்பிட்டுட்டு போறேன். நான் சும்மா உங்களை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். என்னன்னு நினைச்சீங்க? ஏன் பொண்டாட்டி டீ போடலன்னா என்ன? நான் உங்களுக்கு சூப்பரா டீ போட்டு எடுத்துட்டு வரேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க.
நான் வேணா காபி பால்ல டீ கொண்டு வந்து கொடுக்கட்டா? காசு கொடுப்பா. உங்க அம்மா மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்கா? என்ன அவ டீ போட்டு கொடுக்கலன்னா என்னால டீ போட்டு கொடுக்க முடியாதா? இப்ப பாரு நான் எப்படி சூப்பரா டீ போடுறேன்னு. பால், சர்க்கரை, டீ தூள் எல்லாமே எடுத்து குடுறா. நான் எப்படி டீ போடுறேன்னு பாரு. அதெல்லாம் எங்க இருக்குன்னு எனக்கு என்னப்பா தெரியும்? இருப்பா, நான் தேடி எடுத்து கொடுக்குறேன். அப்பா, இதெல்லாம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியலப்பா. நீயே தேடி பிடிச்சி போட்டுக்க பாப்பா. என்ன ஆனாலும் சரி, நான் போய் அவகிட்ட டீ தூள் எங்க இருக்கு, பால் எங்க இருக்கு, சர்க்கரை எங்க இருக்குன்னு எல்லாம் கேட்க மாட்டேன். நாம 2 பேரும் பேசாம போய் காஃபி பார்லயே டீ குடிச்சிக்கிறோம். அப்பா, நான் அம்மா கிட்ட போய் டீ தூள், சர்க்கரை, பால் எல்லாம் எங்க இருக்குன்னு கேட்டேன்ப்பா. அம்மா உங்களையே எல்லாம் தேடி பிடிச்சி போட்டுக்க சொன்னிச்சுப்பா. கருவையா, வாடா, நம்ம 3 பேரும் போய் காஃபி பார்ல சூடா டீ சாப்பிட்டு வரலாம், வாடா. கருவையா, அந்த அங்கிள் எப்பட எந்திரிச்சு போனாரு? ஆளைய காணோம். அப்பா, அந்த அங்கிள் முதல்லயே எந்திரிச்சு போயிட்டாருப்பா. நீ டீ போடுறதுக்கு 2 மணி நேரம் பண்ணா யாராவது உக்காந்துட்டு இருப்பாங்களா? எல்லாம் உங்க அம்மாவால தான். ஏண்டி, வீட்டுக்கு ஒருத்தர் வந்தா டீ போட்டு கொடுக்க மாட்டியா? டீ போட்டு கொடுக்கலனாலும் பரவாயில்ல, டீ தூள், பால், சர்க்கரை எங்க இருக்குன்னாவது சொல்லணும். நீ ஒண்ணுமே சொல்லாம இங்க வந்து உக்காந்துட்டேன்னா என்னடி அர்த்தம்? டீ போட்டு கொடுக்க முடியாதுன்னு அர்த்தம். என்னமோ அப்படி பேசுனீங்க. நீங்களே டீ போட்டுக்க வேண்டியது தானே. என்கிட்ட வந்து எதுக்கு ஹெல்ப் கேக்குறீங்க? ஏண்டி, டப்பாக்கு மேல அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பேர் எழுதி ஒட்டினா தானடி தெரியும். ஒரு மனுஷனுக்கு எப்படி எது எங்க இருக்குன்னு போய் கண்டுபிடிக்க முடியும்? எது எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அப்ப கூட என்னால எதையுமே கண்டுபிடிக்கவே முடியலடி. அப்படின்னா இனிமே டப்பாக்குள்ள என்ன இருக்குன்னு பேர் எழுதி டப்பா மேல நீங்களே எழுதி ஒட்டி வச்சிருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்ல? மம்மிய, டாடிய, நீங்க 2 பேரும் ஏன் சண்டை போடுறீங்க? அவர் தான் போயிட்டாரு இல்ல. நான் ஆன்லைன்ல டீயும் சமோசாவும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். நம்ம ஜாலியா சாப்பிட்டுட்டே பேசலாம் மம்மி. பாரு, கோபப்படாத. முதல்ல டீயும் சமோசாவும் சாப்பிடு. உனக்கு ரொம்ப பசிக்குது, அதான் உனக்கு கோபமா வருது. சாயங்காலம் நீ சீக்கிரமா ரெடி ஆயிடு. நாம நல்ல ஹோட்டலுக்கு போய் நல்லா இன்னைக்கு சாப்பிட்டுட்டு வரலாம். ஆமாங்க, நானும் இந்த ஆடி தள்ளுபடியில எதுவுமே பர்ச்சேஸே பண்ணல. நாம அப்படியே கொஞ்சம் ட்ரெஸ்ஸும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாங்க. ஏண்டே, நீ எவ்வளவு ட்ரெஸ் வாங்கினா என்ன? போடுறது என்னமோ ஒரே ஒரு அழுக்கு நைட்டு தான். இதுக்கு எதுக்கு நீ வீணா ட்ரெஸ் எல்லாம் வாங்குற? சரி சரி, சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வா. சீக்கிரமா போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஹோட்டல்ல நல்லா சாப்பிட்டுட்டு வந்துடலாம். டாடி, வாயை மூடிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருந்திருந்தனா உனக்கு இவ்வளோ செலவு வந்திருக்குமா? ஆமாண்டா கருவையா, நீ ரொம்ப கரெக்டா சொன்ன. பார்த்து மெல்லமா பேசுடா. உங்க மம்மி இதை கேட்டுட்டா அப்புறம் அதுக்காண்டி ஒரு செலவு வச்சுட போறா.